மா இங்க பாரியா, இங்க பாரு. ஏமா என்னம்மா இது? உன்னையதான் பிஸ்கெட்டு திங்காதன்னு சொல்லியிருக்கனா இல்லையாம்மா? பிஸ்கெட்டை வாங்கி வாங்கி தின்னா என்னம்மா அர்த்தம்? பிஸ்கட் தின்னாம டீ குடிக்க முடியாதுயா. ஏன் 10 ரூபா பிஸ்கட் கூட இந்த வீட்ல நான் பெறலையா? தொண்டுச்சி மாதிரி 50 வேலை செய்யறேன். 10 ரூபா பிஸ்கட்டுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏமா பிஸ்கெட் வாங்கி திங்காதம்மா, ஏற்கனவே உடம்பு பண்ணி மாதிரி இருக்கு. இப்ப ஒண்ணு ஏற்றி விடலான்னு பாக்குறியா நீ? பிஸ்கெட்டை தின்னா ஏறி இப்ப டயட்ல இருந்து குறைஞ்சிருச்சு. உடம்புல ஒண்ணு இல்ல, நீத்து போய் கிடக்கு உடம்பே. இதோ ஆகுனா இதோ நீ வாய மூடு. எல்லாமே இந்த கவலையில வாழ்ந்த சதை. இப்ப நீ சொல்லிதான் இந்த ரகசியமே தெரியுது. கவலையில சதையில வேற வளர்ந்தா அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கு. அதனால சதை போட்டு போச்சு. அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் சதை வந்துருச்சு. எதுக்காக நீ எதுக்கு இதெல்லாம் நீ பேசுற? 1000 கவலை சொன்னீல, அது ஒரு 5 கவலை மட்டும் சொல்லு பாக்கலாம். என்ன கவலை? ராக்கெட்டே பத்த மாட்டேங்குது. ஆமா, நீ வேற ஏய வாய கிளறாதையா. செருப்பு வேற பெரிய சைஸ் ஆயிருச்சு. எனக்கு மனக்கவலைகள் நிறைய வந்து பெருத்து போயிட்டா எல்லாம் பெருசாதாமா தெரியும். அப்படி எல்லாம் இல்லையா? நான் சின்ன பொண்ணுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? சின்ன பொண்ணுன்னு நீயாதான் சொல்லிக்கணும். ஒண்ணு 18 வயசுன்னு. 40 வயசு ஆயிடுச்சு கழுதைக்கு. 40 வயசு. கோயில் காலையில டீ குடிக்கிறப்ப வந்து இதுதான் இந்த சரக்கு அடிக்கிற மாதிரி நிற்கும். நீ இறக்கி விட்டு போயிடாத. ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி வாங்கி வாங்கிதான் இங்க அக்கௌண்ட் ஏறி கிடக்கு. அவன் போறப்பெல்லாம் கத்துறான். 10 ரூபா பிஸ்கட் திங்கன்னா உனக்கு ஏறி நீ டெய்லி குடிக்கிறீங்க. பாட்டிலா பாட்டில் எடுத்துட்டு வந்து சேர்த்து வச்சு காட்டவா? ஒரு நாள் அதை வீடியோ போட்டு போடுவேன். நீ குடிக்கிறது ஒரு நாள் வீட்டுக்குள்ள உட்காந்து குடிக்கிறத வீடியோ போடுறனால அப்படி என்ன? நீ எப்ப பாரு திங்கிறது குடிக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு 10 ரூபா டீ குடிச்சதுக்கே உனக்கு நோவுதா இதுல? அப்புறம் நோவாம டீயை தான் குடிக்காதான்னு சொல்றல. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண. ஒன்னு அவாய்ட் பண்ணனே வாழ்க்கை உருப்பிட்டோம். போய் தொலையாத. நாடகம் பாக்குறப்ப காலையிலேயே வந்துட்டு எரிச்சல ஃபேனை போட்டு தொலையா.